சார், தமிழக அரசியல் காலத்தில் டிவிகே ஒரு மாற்று அரசியலை முன்வைக்குது சார். இப்போ இருக்கிற இந்த இமாலய ஊழல் கட்டமைப்பை வந்து ஒரு புதிய அரசியல் கட்சி ஆட்சிக்கு வந்தால் எப்படி எதிர்கொள்ளணும்? உங்களுடைய அட்வைஸ் என்ன சார் இந்த ஆட்சிக்கு? சரி, டிவிகேவை பொறுத்த வரைக்கும் அவங்க 2-3 விஷயங்கள் சரியாக பண்ணணும். சிஸ்டம் ரீதியாக நீங்கள் என்ன பண்ணணும், 1 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அனைத்து ஒப்பந்தங்களும் ஓப்பன் டெண்டர்களாக இருக்கணும்னு டெண்டர் டிரான்ஸ்பரன்சி சட்டத்தில் கொண்டு வாங்க. இன்றைக்கி அந்த பொள்ளாச்சி டெண்டர் லிமிடெட் டெண்டராக போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா இல்லையா? ஏன் போடுறாங்க லிமிடெட் டெண்டர்? ஏன் 4 பேர் தான் பங்கெடுக்க முடியும்? ஏன் எல்லாரும் பங்கெடுக்க முடியாது? அந்த இன்ஜினியர் நினச்சா 3 பேர் 4 பேர் மட்டும் தான் பங்கெடுக்க முடியும். அது இப்போ செட்டிங் டெண்டர். அப்போ எங்கள் கட்சிக்காரரே தப்பு செய்தாலும் நாங்கள் செய்வோம் போது இந்த கட்சியில் இந்த கேஸெல்லாம் நீங்கள் ரீஓப்பன் பண்ணணுமா இல்லையா? இன்னைக்கு நீங்கள் க்ளோஷர் ரிப்போர்ட்டு இதற்கு கொண்டு போய் நீங்கள் கோர்ட்டில் ஃபைல் பண்ணாமல் இல்லை ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் கேட்டு விஜயபாஸ்கரோட பண்ணுங்கள். மெடிக்கல் காலேஜில் ஒரு இன்ஸ்பெக்ஷனில் எப்படியெல்லாம் ஊழல் நடந்ததுங்கிறது அந்த எஃப்ஐஆர். This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் இனிய வணக்கம். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக்கன் எக்ஸ்போஸ் நிகழ்ச்சி. இன்னும் நம்மோடு இணைந்திருக்கும் முக்கிய விருந்தினர் அறப்போர் இயக்கத்தின் மதிப்பிற்குரிய ஜெயராமன் சார். சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா சார், லஞ்ச ஒழிப்புத்துறை டிவிஎஸ்சி நடத்தும் சோதனைகள் மற்றும் எஃப்ஐஆர் பதிவுகள் பல நேரங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் பழி வாங்கலாக மட்டுமே வந்து பார்க்கப்படுது. ஒரு தன்னாட்சி அமைப்பாக டிவிஎஸ்சியை மாற்ற என்ன சட்டம் வரணும் சார்? சரி, தன்னாட்சி அமைப்பாக மாற்றணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கணும். அவங்க எனக்கு ஒரு பேப்பர் ரோலுக்கு கூட போய் கவர்மெண்ட் கிட்ட போய் ஐஏஎஸ் அதிகாரிகிட்ட தான் போய் நிற்கணும். என்ன ஹெச்ஆர்எம் டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட தான் போய் நிற்கணும். ஒரு பாயிண்டில் பிரகாஷ் ஐஏஎஸ்ஸை டிவிஎஸ்சி விசாரிச்சுட்டு இருக்கு. கமிஷனராக இப்போ வந்து ரெவென்யூ இதுக்கு முன்னாடி கார்பரேஷன் கமிஷனர் அந்த இதில் வந்து விசாரணை பண்ணலாமா இல்லையா? ஏன்னா இன்ஃபேக்ட் அவருக்கு விசாரணைக்கு 17A நீங்கள் கேட்டிங்களா, ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் அனுமதி கொடுக்கலன்னு. அவருக்கு அனுமதி கொடுக்கல. அதனால அவர் இந்த கேஸில் வந்து அவருக்கு இது பண்ணலை அனுமதி. ஏன்னா அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் மற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் காப்பாற்றுறது அனுமதி கொடுக்கல. இன்னொரு பக்கம் அவர் அந்த ஹெச்ஆர்எம் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கார் ஹியூமன் ரிசோர்ஸ். இதுக்கு இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை ஏதாவது வேணும்னா அவங்கள்ட்ட தான் போய் நிற்கணும், ஐஏஎஸ் கிட்ட தான் போய் நிற்கணும். ஸோ இன்றைக்கி சுச்சுவேஷனே என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஐஏஎஸ் அதிகாரிகள் கிட்ட போய் டிவிஎஸ்சி நிற்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபினான்ஷியல் விஷயத்துக்கு, அதே மாதிரி ஒரு ரெக்ரூட்மெண்ட் டெப்யூட்டேஷன் விஷயத்துக்கு அவங்கள்ட்ட தான் போய் இப்போது கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணோம் எந்த அஃபீஷியலை கொண்டு போய் டிவிஎஸ்சியில் போடலான்னு. 3வது ஃபங்க்ஷனிங்லேயும் இண்டிபெண்டன்ஸ் கிடையாது. ஸோ எந்த விதமான இண்டிபெண்டன்ஸும் கிடையாது ஃபங்க்ஷனிங்கில். ஸோ அது பாசிபிள் கிடையாது. ஸோ இப்போ இதெல்லாம் இண்டிபெண்டன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தான் லோகாயுக்தாவை நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். லோகாயுக்தாங்கிறது ஏதோ பெரிய வித்தியாசமானது ஒன்றுலாம் இல்லை. லோகாயுக்தாங்கிறது அதை யார் நியமனம் பண்ணுறாங்க, அதில் யார் ஹெட்டாக இருக்க போகிறாங்கங்கிறது ஒரு ப்ராட் கமிட்டி முடிவு பண்ணணும். ஒரு சீஃப் மினிஸ்டர், அப்போசிஷன் லீடர், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட், இது மாதிரி ஒரு ப்ராட் கமிட்டி பண்ணும்போது ஒரு நேர்மையானவர் அங்கே ஹெட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ஒருத்தங்க அப்போஸ் பண்ணுவாங்க. அப்போ நேர்மையானவங்களை நீங்கள் வந்து அந்த டாப் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு 4-5 பேரை இந்த மாதிரி ஒரு கமிட்டியை அப்பாயின்ட் பண்ணும்போது அவங்க நேர்மையானவர்கள் அங்கே வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும்போது தென் அவங்களுக்கு மிச்சவங்களை இப்போது அப்பாயின்ட் பண்ணுறது அட்லீஸ்ட் 50% ஆச்சும் அவங்க அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கூடிய பீப்புளாக இருக்கிறோம். அவங்க ஒரு டிரான்ஸ்பரண்ட் ப்ராசஸ் மூலமாக அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்க. 50% டெபுடேஷனில் கூட வரலாம். பட் அந்த மாதிரியான ஒரு வழியை அவங்களுக்கெல்லாம் உருவாக்கியனால தான் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்கும். பட் அந்த லோகாயுக்தா சீரமைக்கிறோன்னு சொல்லி கடந்த முறை திமுக சொன்னாங்க, வாக்குறுதி கொடுத்தாங்க. அவங்க 1 இன்ச்சு கூட நகர்த்தலை. இப்போ இவங்க வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு என்ன விதமான இண்டிபெண்டன்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம இனிமேல் பார்த்தா தான் தெரியும். சார், அரசாங்க டெண்டர் முடிஞ்ச உடனே வெப்சைட்டில் இருந்த விவரங்களை வந்து நீக்கிடுறாங்க சார். ஸோ அதை வந்து அறப்போர் இயக்கம் தனியாக ஆவணப்படுத்துது இல்லைங்களா? ஸோ அரசாங்கம் ஏன் இந்த விவரங்களை மக்கள் பார்வைக்கு மறைக்குது? இதில் என்ன ஒளிவு மறைவு இருக்குது சார்? சரி, இதில் என்னென்னா டெண்டர் முடிஞ்ச தேதியோடு அதை தூக்கிடுறாங்க டெண்டருக்கு ஆவணத்தை. அதே மாதிரி அந்த அவார்டு யாருக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பல துறைகள் என்ன பண்ணுறாங்கன்னா அதை அதை வந்து அவங்க ஒரு அதிகாரி ஓப்பன் பண்ணுறாங்க அந்த டெண்டரை அப்படின்னு சொன்னால்
டெண்டர் ஓப்பனிங் டேட் அன்றைக்கி அது ஓப்பன் பண்ண அடுத்த செகண்ட் எல்லாருக்குமே தெரியணும் பப்ளிக்காக. இதுதான் இதோட ஐடியா. ஆனால் அவங்க அதை தவிர ஒரு பட்டன் வச்சுருக்கிறாங்க அந்த என்ஐசி போர்ட்டலில், பப்ளிஷ்னு ஏதோ ஒரு பட்டன் வச்சுருக்கிறாங்க. அதை கிளிக் பண்ணால் தான் நமக்கு உங்களுக்கு எனக்கும் தெரியும். ஸோ இவங்க என்ன பண்ணிடுறாங்க, இவங்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறாங்க ஓப்பனிங் டேட்டில். ஆனால் அந்த பட்டனை கிளிக் பண்ணாமல் வைக்கிறது மூலமாக மிச்சவங்களுக்குலாம் தெரியாத அளவுக்கு பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த 2 வேலை பண்ணுறாங்க. ஒன்று டெண்டர் டாக்குமெண்ட்டை நீக்கிடுறாங்க. இப்போ டெண்டர் டாக்குமெண்ட் நாங்கள் என்ன கேட்குறோம்னா 1 வருஷமாவது வச்சுக்கோங்களேன். வச்சிங்கன்னா தானே இப்போ ஒரு வேலை நடக்குது, ஒரு ரோடு ஒர்க் நடக்குதுன்னா 6 மாதம் கழிச்சு பண்ணுவாங்க. டெண்டர் எடுத்துட்டு 6 மாதத்துக்குள்ளே பண்ணலாம். இன்றைக்கி வேணாம், அன்றைக்கி பண்ணுற அன்றைக்கி அந்த டெண்டரில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, பிட்டுமன் எவ்வளோ பிட்டுமன் போடணும், 4 சென்டிமீட்டர் போடணுமா, எவ்வளோ தோண்டணும், 4 சென்டிமீட்டர் தோண்டணுமா, 5 சென்டிமீட்டர் தோண்டணுமா, என்ன பண்ணணுங்கிறது மக்கள் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அப்போ இதை நீங்கள் 1 வருஷம் அளவுக்காச்சும் அந்த டெண்டர்களை ஸ்டோர் பண்ணி வைங்க அப்படிங்கிறது சொல்கிறோம். அவங்க இது வரைக்கும் கேட்கல. அதே மாதிரி இந்த விஷயத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பட்டனே தூக்கிடணும் என்ஐசி. அது நம்ம புஷ் பண்ணி தான் இப்போ பண்ணணும். அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை புஷ் பண்ணணும். ஏன்னா அவங்க போர்ட்டலில் இருக்குது. அந்த போர்ட்டலில் இருக்கிறதுனால அவங்க அந்த மாதிரி கிளிச்சஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணாங்கன்னா தான் எல்லாருக்கும் இந்த மாதிரி அவார்டெலாம் தெரியும். உங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் அதுக்கான ஒரு எஃபர்ட் எடுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி டு பி ஓப்பன்லலாம் இருக்கக்கூடாது. டெண்டர் ஒன்ஸ் நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணீங்கன்னா அவார்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆன்லைனில் இருக்கணும். இல்லைன்னா அந்த அதிகாரி மேலே ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு மாநில அரசு அந்த மாதிரி சர்க்குலர்ஸும் ஆணையும் போட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். தமிழக அரசியல் காலத்தில் டிவிகே ஒரு மாற்று அரசியலை முன்வைக்குது சார். இப்போ இருக்கிற இந்த இமாலய ஊழல் கட்டமைப்பை ஒரு புதிய அரசியல் கட்சி ஆட்சிக்கு வந்தால் எப்படி எதிர்கொள்ளணும், உங்களுடைய அட்வைஸ் என்ன சார் இந்த ஆட்சிக்கு? சரி, டிவிகேவை பொறுத்த வரைக்கும் அவங்க 2-3 விஷயங்கள் சரியாக பண்ணணும். ஒன்று, லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அவர்களுக்கு தேவையான ரிசோர்ஸஸை கொடுத்து அவங்களுக்கு அனலிஸ்ட்லேருந்து ஆரம்பித்து அவங்களுக்கு இப்போ ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் அவங்க அனலைஸ் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ்லேருந்து ஆரம்பித்து பல்வேறு விதமான ரிசோர்ஸஸ் அவங்களுக்கு தேவைப்படும். ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்லேருந்து ஆரம்பித்து இப்போ ஏஐ வந்தது ஓரளவுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். பட் ஸ்டில் அவர்களுக்கு பல்வேறு அந்த டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் தெரிந்த ஆட்கள் ஒவ்வொரு ஏரியாலையும். இப்போ உதாரணத்துக்கு இன்ஜினியரிங்லேயே இப்போ நிறைய ஊழல்கள் இன்ஜினியரிங்கில் நடக்குது, சிவில் இன்ஜினியரிங் தான். அப்போ அதில் வல்லமை படைத்த ஆட்கள் இருக்கணும். அப்போ அந்த மாதிரி பல்வேறு ஆட்கள் இருக்கணும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு டிரான்ஸ்ஃபார்மர் வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறையை எங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் மின்சார வாரியத்திலிருந்து இவரை டெக்னிக்கல் அட்வைஸ்க்காக அவரை நாங்கள் டெப்யூட் பண்ணிக்கிட்டோம். இந்த ஊழல் நடந்ததே மின்சார வாரியத்தில். இப்போ அதே ஆளை நீங்கள் கூட்டின்னு அதே டிபார்ட்மெண்ட்லேருந்து கூட்டின்னு உட்கார வச்சிங்கன்னா இவருக்கு யார் ஹெட்டு? இவருக்கு அந்த மின்சார வாரியத்தில் இருக்கிற சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஒரே ஆளுங்க. சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் மேலேயே அந்த அலிகேஷன் இருக்கு. இப்போ அவர் சொல்கிறத கேட்பாரா? லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்ட உண்மையை சொல்லுவார் அவரு இல்லையா? ஸோ நீங்கள் அந்த மாதிரி டெக்னிக்கல் ஆட்கள் வெளியிலேருந்து வைக்க வேண்டிய அவசியமும் இருக்குது. அவுட் சோர்ஸ் பண்ணணும். ஆமாம், வெளியிலேருந்தும் நீங்கள் கூப்பிட்டு வர வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் உள்ளேருந்து டிபார்ட்மெண்ட்டில் அட்லீஸ்ட் வேறு டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது எடுக்கணும். இப்போது ஹைவேஸில் ஊழல்னா நீங்கள் பிடபிள்யூடியிலேருந்து எடுத்து ஒருத்தர் நேர்மையானவர் யாருன்னு பார்த்து கூப்பிட்டு உட்கார வச்சா பரவாயில்ல. ஹைவேஸ் ஊழலுக்கு ஹைவேஸ் ஆலே பார்க்குறது, கார்பரேஷன் ஊழலுக்கு கார்பரேஷன் ஆலே பார்க்குறதுன்னா எப்படி அது நடக்கும்? இதெல்லாம் லஞ்ச ஒழிப்புத்துறையில் இருக்கக்கூடிய. ஸோ நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒன்றாக அவங்களுக்கு பொதுவான ரிசோர்ஸஸோடு செயல்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் கவர்னன்ஸ். இன்றைக்கி எங்கெல்லாம் இப்போது லஞ்சம் வாங்குறாங்க, நீங்கள் சொல்லிட்டீங்க, கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க, இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஆனால் அது சிஸ்டமிக்காக மாறணும். நான் பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு போனேன்னா பர்த் சர்டிஃபிகேட் என்னால் ஆன்லைனில் வாங்கிட முடியும். ஆனால் பர்த் சர்டிஃபிகேட்டில் ஒரு சின்ன திருத்தம்னா அதை நான் நேரில் போகணும். ஏன் அது ஏன் ஆன்லைனில் இல்லை? இப்போது பர்த் சர்டிஃபிகேட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு லெட்டரை வேணுட்டே தப்பாக எழுதுவாங்க. தப்பாக எழுதிட்டாங்கன்னா
அப்போ அது இப்போ ஆன்லைனில் வரும்பொழுது தப்பாக இருக்குது, அதை கரெக்ஷன் பண்ணணும்னு நீங்கள் நேரில் போகணும். கரெக்ஷன் ஏன் நான் ஆன்லைனில் சப்மிட் பண்ண முடியாது? ஒரு 500 கேட்குறான்னா அதுக்கு போய் நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிக்கிட்டு அது திரும்ப கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு அதான் எவன் பண்ணுவான், யாரும் பண்ண மாட்டாங்க. ஆன்லைன்லேயே கரெக்ஷன் வந்து ஆன்லைன்லேயே சப்மிட் பண்ணுற முறை இருக்கணும், சிம்பிளாக முடிஞ்சிடும். இப்போ நீங்கள் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்க்கு ஒரு நேம் சேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நேரில் கூப்பிட்றாங்க. எதுக்கு கூப்பிட்றீங்க? டாக்குமெண்ட் இருக்குது. இப்போ ஈவன் பிளான் அப்ரூவலுக்கே இப்போ சமீபத்தில் நாங்கள் கூப்பிட மாட்டோன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஃபிசிக்கல் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்லாம் கம்மி பண்ணுறோன்னு. பட் அது நடைமுறையில் சரியாக நடக்கணும். அப்போ இந்த மாதிரி கவர்னன்ஸை வந்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. சேவை பெறும் உரிமை சட்டம் கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்கிறீங்க. 15 நாளைக்குள்ள வாரிசு சான்று கொடுக்கல. அந்த அதிகாரி லஞ்சம் எதிர்பார்க்குறாரு. இப்போ அவர் மேலே புகார் சொல்கிறதுக்கு என்ன வழிமுறை? அவர் எனக்கு கொடுக்கல, கரெக்ட், நான் எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக வச்சும் கூட அவர் கொடுக்க மாட்டாருன்னா அவருக்கு மேலே நான் புகார் சொல்கிறதுக்கு என்ன வழிமுறை? லஞ்சம் கேட்டால் நான் ஒரு இடத்துல சொல்லலாம்னு சொல்லிட்டீங்க, லஞ்சமும் கேட்க மாட்டார் அவர், டிலே பண்ணிட்டே இருப்பார் இல்லையா? அப்போ டிலே பண்ணுறதுக்கு 15 நாளில் கொடுக்கணும், கொடுக்கல, இப்போ அவர் மேலே நான் புகார் சொல்கிறதுக்கு என்ன வழிமுறை இருக்குது அப்படிங்கிறதுக்கான புகார் வழிகளை நீங்கள் ஏற்படுத்த அவசியம். அதுதான் சேவை பெறும் உரிமை சட்டம். அந்த புகாருக்கு எழுப்பினா அந்த ஆணையம் வந்து இந்த அப்ளை பண்ணவரையும் கூப்பிடணும், அந்த அதிகாரியும் கூப்பிடணும், அந்த இடத்துல உடனடியாக அந்த விஷயத்தை வாங்கி கொடுக்கணும். அந்த சர்வீஸை ஏன் கொடுக்காமல் இருக்கிறீங்க, அவங்க தான் எல்லா டாக்குமெண்ட்டும் சப்மிட் பண்ணியிருக்காங்க, ஏன் கொடுக்காமல் இருக்கிறீங்கன்னு கேட்டு அவர்களை அதை செய்ய வைக்கணும். அதுதான் சேவை ஆணையம்னு ஒன்று, எப்படி தகவல் ஆணையம் இருக்கோ அது மாதிரி சேவை ஆணையம் ஒன்று கிரியேட் பண்ணுங்கள். இதெல்லாம் தான் சேவை பெறும் உரிமை சட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி சட்டங்களை சட்ட ரீதியாக நீங்கள் இதை எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதே மாதிரி பெரிய பெரிய ஊழல்களில் நீங்கள் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த வாரத்திலேயே நாங்கள் எவ்வளோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். WRD டெண்டரு 28 டெண்டர் நம்ம ரிலீஸ் பண்ணோம். சைட் இன்ஸ்பெக்ஷன் சர்டிஃபிகேட் கேட்க மாட்டாங்கன்னு சொன்னீங்க. 28 டெண்டரில் சைட் இன்ஸ்பெக்ஷன் சர்டிஃபிகேட் கேட்டுருக்காங்க பொள்ளாச்சியில். என்ன இல்லை சின்ன சின்ன டெண்டர் தான், 4 லட்சம் 5 லட்சம்னு போடுறாங்க. அந்த இடத்த போய் பார்வையிட்டு கான்ட்ராக்டரு அது புரிஞ்சுக்கிட்டு புல்லு பிடுங்குற வேலைக்கு சீரியஸாகவே ஜங்கிள் கிளியரிங், அந்த டெண்டர் பேரே ஜங்கிள் கிளியரிங். அது என்ன புல்லு பிடுங்குற வேலை? அந்த புல்லு பிடுங்குற வேலைக்கு சைட்டை போய் பார்த்து அது எப்படி இருக்குன்னு பார்த்து அதை நான் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணி எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் எங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுப்பாரான், நான் சைட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டேன்னு. அதை நான் வாங்கி ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும். எங்கே இது டெண்டர்? இதில் எங்கே ஆன்லைன் டெண்டர்ன்னு இருக்குது இல்லையா? நான் திரும்ப ஃபிசிக்கலாக அவர்கிட்ட போய் இன்ஜினியர்கிட்ட போய் வாங்க. இன்ஜினியர் சொல்லுவார், பாப்பா இதெல்லாம் நம்ம ஆட்களுக்கு முடிவு பண்ணியாச்சு, நீ அடுத்த டெண்டருக்கு வான்னு அமுச்சு விட்ருவேன். ஸோ இந்த மாதிரி இது சொல்லி நாங்கள் புகார் எழுப்பினோன்னே அன்றைக்கி நைட்டு என்ன பண்ணாங்கன்னா கரிஜெண்டம் போட்டு 28 டெண்டர்லேயும் சைட் இன்ஸ்பெக்ஷனை தூக்கிட்டாங்க. நல்ல விஷயம். பட் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது சிஸ்டம் ரீதியாகவே நீங்கள் என்ன பண்ணணும், 1 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அனைத்து ஒப்பந்தங்களும் ஓப்பன் டெண்டர்களாக இருக்கணும்னு டெண்டர் டிரான்ஸ்பரன்சி சட்டத்தில் கொண்டு வாங்க. இன்றைக்கி அந்த பொள்ளாச்சி டெண்டர் லிமிடெட் டெண்டராக போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா இல்லையா? ஏன் போடுறாங்க லிமிடெட் டெண்டர்? ஏன் 4 பேர் தான் பங்கெடுக்க முடியும்? ஏன் எல்லாரும் பங்கெடுக்க முடியாது? அந்த இன்ஜினியர் நினச்சா 3 பேர் 4 பேர் மட்டும்தான் பங்கெடுக்க முடியும். அது இப்போ செட்டிங் டெண்டர் இல்லையா? அப்போ நீங்கள் வந்து அதை மாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் இந்த வழிமுறையை பின்பற்றுவது. 1 லட்சத்துக்கு மேலே இருக்கிற எல்லா டெண்டரும் ஓப்பன் டெண்டர்களாக இருக்கணும்னு டெண்டர் டிரான்ஸ்பரன்சி சட்டத்தில் மாற்றம் கொண்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வழிமுறைகளில் சட்ட ரீதியான மாற்றங்களை கொண்டு வரும் பொழுது தான் இந்த ஊழல் அப்படிங்கிறது படிப்படியாக குறையும். ஸோ டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் ஊழலற்ற நிர்வாகம் பற்றி பேசுகிறார் சார். ஒரு கட்சியாக அவங்க இந்த டெண்டர் மற்றும் ஆராய்ச்சி ஊழலுக்கு எதிராக இப்போவே களத்தில் இறங்கி எப்படி போராடலாம் அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க என்ன மாதிரியான ஆக்ஷன் வந்து எடுக்கணும் சார் இதுக்கு? சரி, ஊழல்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த சமரசமும் செய்யக்கூடாது. முதல்ல அந்த பொலிட்டிக்கல் வில் ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் ஊழல் செஞ்சாலும் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இன்றைக்கி வந்து இப்போ ஈவன் கட்சி ரீதியாகவே யாரோ ஒருத்தர் கைது பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது தான் கட்சியில் ஒரு சில பேருக்கு வாங்குறவங்களுக்கு பயம் வரும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே நேரத்தில் நான் சொன்ன மாதிரி சிஸ்டமிக்காகவும் அவங்க வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. இது ரெண்டும் அவங்க சேர்த்து பண்ணணும். எங்கெல்லாம் தவறு நடக்கிறதோ ரெஸ்பான்சிவ்னஸ்னு சொல்லுவாங்க. குட் கவர்னன்ஸோடைய ரொம்ப முக்கியமான ஃபீச்சர் ரெஸ்பான்சிவ்னஸ். இன்னும் அந்த ரெஸ்பான்சிவ்னஸ் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. என்ன ரெஸ்பான்சிவ்னஸ்? இப்போ நம்ம வந்து சமூக வலைத்தளங்கள்லையோ இல்லை ஏதோ ஒரு புகாரோ எழுப்பி நம்ம அவங்களுக்கு அனுப்புகிறோன்னா உடனடியாக அதை சீரியஸாக எடுத்து அவங்க சரி பண்ணுறாங்க. மக்கள் அதை
அனுப்பும்போது, இல்லை சோஷியல் மீடியாவில் கூட வரும்போது, இல்லை மீடியாவில் வரும்போது, இது ஜென்ரலாக ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு இருக்கும் எப்போவுமே. அப்புறம் காணாமல் போக ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக. கழுதை தெரிஞ்சு கட்டெரும்பான கதையாக மாறிடும். அப்போ அந்த மாதிரிலாம் மாறாமல் இது 5 வருஷத்துக்கு நீடிக்கணும். இந்த ரெஸ்பான்சிவ்னஸ் இருக்குது இல்லையா, இது 5 வருஷத்துக்கு நீடிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ மக்கள் அந்த காது கொடுத்து மக்களுடைய குறைகளை கேட்டு அதை தீர்ப்பதற்கு நோக்கி ஒரு அரசு வேலை செய்யணும். ஜனநாயகத்தை ஆழப்படுத்துங்க, மக்களுடைய கருத்துக்களை கேளுங்க. இந்த மாதிரி சட்டங்களோ திட்டங்களோ ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி மக்களுடைய கருத்துக்களை கேட்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி ஊழல்கள் அவங்களுடைய இதில் நடக்காமல் இருக்கணும். கட்சிக்குள்ள ஊழல்வாதிகளை சேர்க்காதீங்க. விஜயபாஸ்கர் வரைக்கும் சேர்த்துட்டீங்க, அதோட நிப்பாட்டுங்க. புதுக்கோட்டை போச்சு, காலி. எல்லா மாவட்டமும் போகிறதுக்கான வழியை ஏற்படுத்தாதீங்க. ரைட்டா? ஸோ அந்த மாதிரியான கட்சி, உங்களுக்கு கட்சி க்ளீனாக இருந்தால் தான் ஆட்சி நீங்கள் வந்து க்ளீன் ஆட்சி கொடுக்க முடியும். ரைட் சார். தமிழ்நாட்டில் லோக் ஆயுக்தா அமைப்பு வெறும் பேப்பரில் மட்டும்தான் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம பேசிட்டோம் இதை, ஆனால் கேள்வியாகவே இங்கே இருக்குது. ஸோ இதுக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது சார். ஸோ டிவிக்கு ஆட்சி வந்ததால் தமிழ்நாட்டில் ஊழலை ஒழிக்க முன்முதலாக எந்த சட்டத்தை கையில் எடுக்கணும்? இது நீங்கள் பேசுகிறீங்க, இருந்தாலும் கேள்வியாக இருக்கனால சொல்லிடுங்க சார். சரி, அவங்களுக்கு லோகாயுக்தா அப்படிங்கிறது ஒரு தன்னிச்சையான விசாரணை அமைப்பு. நம்ம இன்னைக்கு ஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இதை ஃப்ரெஷ்ஷாலாம் க்ரியேட் பண்ண தேவையில்லை. இன்றைக்கி இருக்கிற லஞ்ச ஒழிப்புத்துறையே நீங்கள் லோகாயுக்தா கீழே கொண்டு வந்துடலாம். ஓகே, உதாரணத்துக்கு லோகாயுக்தாவுடைய ஹெட்டை வந்து நீங்கள் இண்டிபெண்ட்டாக ஆட்களை அங்கே வர வைக்கிறதுக்கான அந்த நான் ஏற்கனவே நியமனத்தில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு வழிமுறைகள்லாம் அவங்க பின்பற்றி ஒழுங்காக செஞ்சாங்கன்னாலே இன்றைக்கி வந்து செய்ய முடியும். பட் அதற்கு தேவை பயங்கரமான பொலிட்டிக்கல் வெளி. எனக்கு தெரிஞ்ச டிவிக்கே ப்ராமிஸ் பண்ணலை அவங்க லோகாயுக்தா. இன்ஃபேக்ட் லோகாயுக்தா பற்றி என்னிடமே நிறைய கேட்டாங்க. மேனிஃபெஸ்டோ தான் தயார் செய்யும் போது நான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமும் கொடுத்துருந்தோம். ஆனால் பெரும்பாலும் அதுக்கு வந்து அவங்களுடைய மேனிஃபெஸ்டோலையும் இடம்பெறவில்லை. ஸோ மேபி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறையை கண்ட்ரோலில் வச்சுருக்கணும் கூட அவங்க நினைக்கலாம். ஸோ அது வந்து ஒரு பிரச்சனை. லஞ்ச ஒழிப்புத்துறை அப்படிங்கிறது ஒரு கேஜ்டு பேரட்டாக இருக்கக்கூடாது. எந்தெந்த ஆட்சி இருக்கிறாங்களோ அந்த ஆட்சியாளர்கள் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டோன்ற மாதிரி இருக்கக்கூடாது. ரைட்டுங்களா? இப்போ இன்றைக்கி வந்து ஐஸ்ரீ கணேசனுக்காக அந்த விஜயபாஸ்கர் ஐஸ்ரீ கணேஷ் கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க கடந்த திமுக ஆட்சியில். ஏன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு ஐஸ்ரீ கணேஷ்லாம் க்ளோஸு, அவங்கெல்லாம் நிறைய ரெட் ஜெயண்ட்டோட சேர்ந்தெல்லாம் மூவிலாம் பண்ணுறாங்க. அப்போது அதில் பயங்கர க்ளோஸாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க திமுக ஆட்சியில் லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த கேஸ்லாம் விசாரிச்சிங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு திமுக கவர்மெண்ட்டில் சொல்கிறதுனால லஞ்ச ஒழிப்புத்துறை கம்முன்னு அதை மூட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ நீங்கள் வந்து அந்த கேஸை ஓப்பன் பண்ணணும், ரீஓப்பன் பண்ணணும். ஆனால் விஜயபாஸ்கர் இருக்கிறாரு அந்த கேஸில். எப்படி பண்ணுவீங்க? ரைட்டா? அப்போது எங்கள் கட்சிக்காரரே தப்பு செய்தாலும் நாங்கள் செய்வோம்னும் போது இந்த கட்சியில் இந்த கேஸெல்லாம் நீங்கள் ரீஓப்பன் பண்ணணுமா இல்லையா? இன்றைக்கி நீங்கள் க்ளோஷர் ரிப்போர்ட்டு இதற்கு கொண்டு போய் நீங்கள் கோர்ட்டில் ஃபைல் பண்ணாமல் இல்லை ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் கேட்டு விஜயபாஸ்கரோட பண்ணுங்கள். மெடிக்கல் காலேஜில் ஒரு இன்ஸ்பெக்ஷனில் எப்படியெல்லாம் ஊழல் நடந்திருக்குங்கிறது அந்த எஃப்ஐஆர். ஸோ இந்த ஆக்ஷனில் தான் பார்ப்பாங்க. இங்கே உங்கள் கட்சியுடைய அதுவும் இவ்வளோ பெரிய ஊழல்வாதிகள் மேலே நடவடிக்கை எடுக்க போகிறீங்களா? இப்போ புதுக்கோட்டையில் யார் ஏபிபியாக இருக்கிறாங்க, யார் அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னு நான் கேட்க போகிறேன். புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை கோர்ட்டில் அந்த அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்லேருந்து எல்லாரையும் யார் அப்பாயிண்ட் பண்ணாங்க? மாற்றப்பட்டிருக்கிறார்களா? புதுக்கோட்டை மட்டும் மாற்றப்பட்டிருக்கிறதா? இதற்கு வந்து விடை கொடுங்க. நானே மூலமாகவே கேட்குறேன். அதில் ஒரு 6 கோர்ட்டுக்கு மட்டும் ஆட்கள்லாம் முன்னாடி போட்ட ஆட்கள்லாம் மாற்றிருக்கிறீங்களா? அப்படின்னு தான் ஏன் மாற்றினீங்க விஜயபாஸ்கர் உள்ள நுழையும் போது கரெக்டாக அப்படிங்கிறதெல்லாம் கேட்கலாம். ஸோ ஒரு ஏன்னா அந்த பர்சன் இண்டிபெண்ட்டாக இருந்தால் தான் விஜயபாஸ்கர் கேஸை ரன் பண்ண முடியும் அவருக்கு எதிராக, இல்லையா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதே ஒரு அரசு உணர வேண்டும். ஒரு மிகப்பெரிய சர்க்கிள் விஜயபாஸ்கர் விஷயத்தில் அடுத்து அதாவது அது மாதிரி நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம. இந்த அரசியல் மற்றும் கார்ப்பரேஷன் ஊழல்களுக்கு எதிராக ஓட்டு போடுற பொதுமக்களும் குறிப்பாக இளைஞர்களும் தங்களை எப்படி தயார்படுத்திக்கணும்? இது ஒரு கேள்வி. அடுத்து அறப்போர் இயக்கத்தோட அடுத்த கட்ட போராட்டம் என்ன சார்? ரொம்ப முக்கியமாக என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். இன்றைக்கி ரொம்ப குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு லேண்டை போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா கூட அந்த லேண்டெல்லாம் நீங்கள் கவர்மெண்ட்டை சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸரெலாம் நம்பிலாம் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய முடியாது. தாசில்தார் ஆஃபீஸ் சொல்கிறதெல்லாம் வச்சு பண்ண முடியாது. நீங்கள் பேரண்ட் டாக்குமெண்ட்டை நல்லா அலசணும்.
இன்னைக்கு அதான் சுச்சுவேஷன். ஒரு ட்ரஸ்டியாக இவங்களை வச்சுருந்தோம், ஆனால் இந்த டிபார்ட்மெண்ட்டில் அவ்வளோ ஊழல்வாதிகளாக இருக்கும்போது நீங்கள் தான் விழிப்புணர்வோடு இருக்கணும். ஒவ்வொரு இடமும் உண்மையிலேயே 1911 வரைக்கும் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது, எப்படி இருந்த லேண்டு என்னங்கிறது. ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, நீங்கள் பொது சிந்தனையோட, இது ப்ராப்பர்ட்டிங்கிறது உங்களோட தனிப்பட்ட ஒரு விஷயம், பொது சிந்தனையோட மக்கள் இயங்குவது. நீங்கள் என்ன வேணால் வேலையில் இருங்க, என்ன வேணால் செய்யுங்க, ஆனால் ஒரு சில நேரமாவது நீங்கள் பொது விஷயங்களுக்காக, உங்களுடைய ஏரியாவுடைய பொது பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நீங்கள் வேலை செய்யணும். அப்போ அதில் ரொம்ப முக்கியமான வழி என்ன, உங்கள் ஏரியாவில் ஒரு பிரச்சனை இருக்கா, ஒரு புகார் கொடுங்க. புகார் கொடுத்தா என்னை நாளைக்கு வெட்டிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஒரு ரோட்டில் ஒரு சின்ன பள்ளம் இருக்குது, பாட் ஹோல் இருக்குது, புரியுதுங்களா? இப்போ அது புகார் கொடுத்தீங்கன்னா உங்களால் வெட்ட மாட்டாங்க. இப்போ அதை சரி செய்கிறதுக்கு அவங்களுக்கு 5,000-10,000 தான் ஆகும். உங்களை ஆள் வச்சு அடிக்கணும்னா 20,000 ஆகும் மினிமம். அதனால் நீங்கள் இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு மக்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் தைரியமாக இந்த மாதிரி புகார்களை கொடுக்க ஆரம்பிங்க. தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்த ஆரம்பிங்க, தகவல் எப்படி கேட்கணும் அப்படிங்கிறது. ஸோ இது மாதிரி நீங்கள் விழிப்புணர்வோடு உங்கள் பகுதியில் நடக்கக்கூடிய அரசு திட்டங்களுக்கு சரியாக நடக்கிறதா அப்படிங்கிற பார்வை. இன்றைக்கி நம்ம தான் மாஸ்டர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி, நம்ம ஓட்டு போட்டு தான் அரசாங்கங்கள் வருகிறது. அப்போ நாம் அதனுடைய ஒரு மாஸ்டராக உண்மையிலேயே ஒரு கம்பெனியில் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆட்களை வேலை செய்கிறாங்களா இல்லையான்னு பார்க்குறது ஒரு முதலாளி செய்வார். இப்போ அந்த முதலாளி அந்த வேலையை செய்யலைன்னு சொன்னால் கீழே இருக்கக்கூடியவர்கள் அதில் செல்ஃப் இனிஷியேட்டிவ் இருக்கிறவங்க மட்டும்தான் செய்வாங்க. மிச்சமங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஓகே யாரும் நம்மளை கவனிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ் வர்றது 10 மணிக்கு வர்றதுக்கு 1 மணிக்கு வருவாங்க, வேலை செய்ய மாட்டாங்க, வந்தாலும் வேறு ஏதாவது விளையாடிட்டு போயிடுவாங்க. அப்போ கம்பெனி என்ன ஆகிடும், திவாலாயிரும். அதே தான் டெமோக்ரஸி. நம்ம தான் முதலாளிகள். நம்ம கேள்வி கேட்காம விட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆட்சியாளர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் வேலையை சரியாக செய்ய மாட்டாங்க. அப்போ நம்ம அந்த மாஸ்டர்ஸாக நீங்கள் ஆக்ட் பண்ணுறது, ஒவ்வொருத்தரும் ஆக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பல்வேறு விஷயங்கள் நம்முடைய பகிர்ந்து உறவுகளால் நான் உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக்கின் எக்ஸ்போஸ் நிகழ்ச்சி. உறவு அனைவருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த எபிசோடை நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நம்ம செக்மெண்ட்லேயே ஒரு பியூட்டிஃபுல்லான ஷோ எக்ஸ்போஸ் தான், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். கீப் சப்போர்ட்டிங் அஸ். லவ் யூ ஆல். டேக் கேர். நன்றி, வணக்கம். This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you.